ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சீசன் ஆரம்பிக்க போகுது. ஃபுட்பால் இல்லாமல் 2 மாதம் செம்ம போராக இருந்துச்சு. இப்போ திரும்ப சீசன் ஆரம்பிக்குது. அதில் ஃபஸ்ட்டு மேட்சாக வந்து நேற்று நைட்டு சூப்பர் கப்பு நடந்துச்சு. டோட்டனல் ஹாட்ஸ்பர் வந்து யூரோப்பா லீக்ல சீசன் ஜெயிச்சிருந்தாங்க. அவங்களுக்கும் சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்ச பிஎஸ்ஜிக்கும். இதில் வந்து பிஎஸ்ஜி வின் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 90 மினிட்ஸில் 2 டீம் வந்து 2-2 ட்ரா பண்ணாங்க. பெனால்ட்டியில் வந்துட்டு பிஎஸ்ஜி 4-3ன்னு சொல்லிட்டு வின் பண்ணியிருக்கிறாங்க இந்த கப்பை. ஓவராலாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பால் ஃபுல்லாக வந்து பிஎஸ்ஜிட்ட தான் இருந்துச்சு. ஆனாலும் வந்து ஸ்பர்ஸோட கேம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கொஞ்சம் டாமினேட் பண்ணாங்க அவங்கள்ட்ட பால் இருந்த டயத்தில். அது வந்து ஸ்பர்ஸுக்கு வந்து சரியாக வந்து ஆன்சர் பண்ண முடியாத சுச்சுவேஷனாக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் 39th மினிட்டில் வந்து மிக்கி வேண்டவன் வந்து ஒரு டிஃப்ளெக்ஷனில் ஒரு கோல் ஒன்று போட்டார். ஸ்பர்ஸ் லீட் பண்ணாங்க. அந்த லீடை அப்படியே தக்க வச்சுக்கிட்டு ஃபஸ்ட் ஹாஃபை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ ஓவரால் ஃபஸ்ட் ஹாஃபில் 1-0 ஸ்பர்ஸ் லீடு எடுத்துட்டாங்க. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணோன்னே வந்துட்டு 48th மினிட்டில் ஸ்பர்ஸோட ஸ்கிப்பர் கிறிஸ்டின் ரொமேரோ வந்து ஒரு கோல் ஒன்று போட்டப்பல நல்ல ஒரு கோல் அதுவும். அதனால் 2-0 லீட் போனாங்க. அது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு கேம். அதுக்கப்புறமும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. இடையில வந்து ஒரு 65th 67th மினிட்லாம் வந்து சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல லூயிஸ் என்ரிகஸ். இருந்தாலும் வந்து பிஎஸ்ஜியால் வந்து தொடர்ந்து கோல் போட முடியல. ஆனால் அந்த கடைசி 10 நிமிஷத்தில் என்ன பண்ணாங்கன்னு தெரில. சரன்னு 2 கோல் போட்டாங்க. 85th மினிட்டில் வந்துட்டு லீகேங் ஒரு நல்ல ஒரு கோல் ஒன்று போட்டார். அதுக்கப்புறம் இன்ஜுரி டைமில் 90+4 வந்துட்டு கங்கோலா ரோமஸும் ஒரு கோலை போட்டு கேமை ட்ரா பண்ணிட்டாங்க. கேமை ட்ரா பண்ணது மட்டும் இல்லாமல் ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷனில் பெனால்ட்டியும் கொண்டு போயிட்டாங்க. பெனால்ட்டி கொண்டு போனாலும் அவங்களுக்கு நல்லா ஸ்டார்ட் ஆகுது இல்லை. பிஎஸ்ஜியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பெனால்ட்டி மிஸ் பண்ணாங்க. லீட் ஸ்பர்ஸ் தான் வந்து நல்ல லீடில் இருந்தாங்க ஃபஸ்ட் 2 கிக் வரைக்கும். அதுக்கப்புறமா தொடர்ந்து ஸ்பர்ஸ் வந்து அவங்களும் பாட்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எப்போதும் ஸ்பர்ஸ் திங்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் முழிச்சிக்கிட்ட பிஎஸ்ஜி வந்து நல்லாவே மற்ற பெனால்ட்டிஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி 4-2 லீடு எடுத்து கப்பையும் வின் பண்ணிட்டாங்க. ஓவரால் இந்த மேட்ச்சை பார்த்தோம்னா பிஎஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த கிளப் வேர்ல்டு கப் அப்புறம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ தான் வந்தாங்க. 1 வீக் முன்னாடி தான் வந்து எல்லோருமே அசம்பிள் ஆனாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ப்ரீ சீசன் மாதிரி தான். அதர் சைட் ஸ்பர்ஸை பொறுத்த வரைக்குமே புது மேனேஜரோடு வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதாவது ஒரு 7-8 வாரம் ஆல்மோஸ்ட் 2 மாதமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. தாமஸ் ஃப்ராங்கோட சைனிங்ஸும் பண்ணிகிட்ருக்குறாங்க. பார்ப்போம் சீசன் ஓப்பன் ஆக போகுது. எப்படி ஸ்பர்ஸ் இந்த சீசனில் எப்படி ப்ரீமியர் லீக்லேயும் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னு தெரில. அது மாதிரி இன்ஜுரிஸும் அவங்களுக்கு நிறையாவே இருக்குது. ஒன்றும் மெடிசன்லாம் வரல. ஸோ போக சீசன் தொடங்கணுன்னு தான் தாமஸ் ஃப்ராங்க் வந்து என்ன மாதிரியான ஒரு கேமை வந்து ஸ்பர்ஸுக்கு வந்து என்ன மாதிரி சிஸ்டத்தில் வந்து கேமை ஆட போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எது இருந்தாலும் அந்த கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து உங்களெல்லாம் பார்க்குறேன். பை. தேங்க்யூ.